கம கமன்னு உங்கள் வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் சோயா சங்க்ஸ் பிரியாணி பண்ணலாமா? இதை நார்மலாக புழுங்கரிசியில் தாங்க செஞ்சுருந்தேன். அதுவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் மட்டன்லாம் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மீல் மேக்கரை ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. மிக்சர் ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கைப்பிடி புதினா இலை, கொத்தமல்லி இலை போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ் 3 ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் போட்டு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நான் மறைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிறது வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 அன் ஹவர் ஊற வச்ச ரைஸ், 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி ஊற்றி 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக வீடியோவை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.